என்னடா பண்ண? மீனு ஃப்ரீ ஃப்ளைட் பண்றதுக்காக அங்க இருந்து இங்க வரைக்கும். ஓகே ஓகே. மீனு மீனு ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு இப்போது மீனுவை வந்து ஃப்ரீ ஃப்ளைட் விடலான்னு நினைக்கிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து மீனு வந்து அவுட்டோர் கூட்டிகிட்டு இருந்திருக்கோம். அது கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்குது. பார்க்கலாம் அது வந்து ப்ராப்பராக ஃப்ரீ ஃப்ளைட் பண்ணுதான்னு பார்க்கலாம். ரிலீஸ் பண்ணுறா. எடுத்துரு, அதை ஃபஸ்ட் வெளியே எடுத்துரு. அது புதுசாக இருக்குது. இப்போது வீட்டுக்குள்ளேயே தான் வச்சுருந்தோம். அதை வந்து வெளியே அது வந்ததே இல்லை. ஸோ அது கொஞ்சம் வரமாட்டேங்குது. இரு பரணி, இதை கொடுத்துட்டு இதை பிடிச்சிக்கோ. மீனு மீனு ஸ்டே, மீனு ஸ்டே ஸ்டே. அங்கேயே இரு, போகாதே, போகக்கூடாது. அது சவுண்டு உங்களுக்கு சவுண்டு கேட்கணும். அதுக்கு மீனுன்னு கூப்பிடுங்க. மீனு 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 அங்க தூரமா போய்விடு. மீனு இப்போ பார்த்தீங்கன்னா பரணி வந்து மீனுவை வந்து ஃப்ரீ ஃப்ளைட் விட்டா. அது அவகிட்ட வரும்னு தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அது வந்து அவங்க டேடியோட தான் ரொம்ப க்ளோஸு. ஸோ பரணியோட டேடி கிட்டே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு 2-3 டைம்ஸுக்கு மேலே அது ஃப்ரீ ஃப்ளைட் விட்டுட்டே இருந்தோம். ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கிட்டே போச்சு. 2வது டைம் 3rd டைம் கொஞ்சம் நல்லா ஜாலியாக போச்சு. திரும்பவும் அதை விட விட அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு போல். அதுக்கு வந்து செட் ஆகலை. டப்புன்னு பறந்து டைரக்ஷன் மாறி போய் மரத்து மேலே உட்காந்துருச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தா அது அப்படியே அங்கே உட்காந்துட்டு கத்திகிட்டே இருந்துச்சு. வேற ஒரு பேரட்டு கொஞ்சம் பறவைலாம் இருந்துச்சு. அதோட சவுண்டை கேட்டு அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இல்லாட்டினா நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா பரணியோட அப்பாவோட சவுண்ட் கேட்டோன்னே டப்புன்னு கீழே இறங்கி வந்துடும். அது ஜன்னலில் இருந்தாலும் சரி, ரூமில் இருந்தாலும் சரி, கேஜில் இருந்தாலும் சரி. இப்போ வந்து என்னென்னா அந்த பேர்டோட சவுண்ட் கேட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அது கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்புறம் திரும்பவும் அவங்க டேடிகிட்டே வந்துருச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி பேர்ட்ஸ் வச்சுருந்தா ஃப்ரீ ஃப்ளைட் விடும்போது ஒரு 1 or 2 டைம்ஸ் விடுறது ஓகே. திரும்ப அது விடும்போது பேர்டே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. அண்டு அதுக்கப்புறம் நாங்கள் கேஜில் போட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே சூத்திங்காக வச்சுருந்தோம். அப்புறம் ஓகே, நார்மல் ஆயிடுச்சு. மறுபடியும் பறக்கறதுக்குள்ளே கொண்டு போய் கேஜில் போட்டுரு. ஆமாம்.